போராட்டமே தவிர தனியார் கம்பெனிகள் ஆரம்பிச்சு பங்கு விற்பனை செய்வதெல்லாம் நமக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை. உருவான சொத்துல இருந்து நீங்க மடைமாற்றம் செய்யாதீர்கள், அதுதான் நம்முடைய எதிர்ப்புக்கு காரணம். எனவே அதை நாம தொடர்ந்து செய்ய வேண்டியிருக்கு. மக்களுக்கு தெரியாது, ஏன்னா நாம எடுத்துட்டு போய் அவர்களை எஜுகேட் பண்ண வேண்டியிருக்கு. தெரிஞ்சவங்கன்னு சொல்றவங்களையே எஜுகேட் பண்ண வேண்டியிருக்கு. நம்ம அலுவலகத்திலே பார்க்கிறோம், அதிகாரிகள் மற்ற பகுதியினர் இருக்காங்க, நான் வாங்குறேன் நீ வாங்குறேன்னு போறவங்களை பார்க்கிறோம். அப்ப அவர்களையே நம்ம எஜுகேட் பண்ண வேண்டியிருக்கு என்பதுதான் யதார்த்த நிலைமை. சரி, இப்போ நீங்க சொன்ன போது இந்த எல்ஐசி இந்த வருஷம் கொடுத்துருக்க டிவிடெண்ட் தொகை பார்த்தீங்கன்னா 12,000 கோடி தொகை கொடுத்துருக்காரு. அப்படி இருக்கச்ச ஏன் திஸ் கவர்மெண்ட் இஸ் ஆஃப்டர் இது மாதிரி அந்த எல்ஐசியை அழிக்கணும்னு சொல்ல முடியல, இந்த மாதிரி ஒரு ஆஃபர் ஃபார் சேல் ஐபிஓ என்ற முடிவுகள்லாம் எடுத்துருக்கு. இந்த வருஷம் அதாவது 31/3/2026 அந்த ஆண்டு முடிவில் 12,207 கோடி ரூபாய் அரசினுடைய ஈவுத்தொகையாக நம்ம கொடுத்தோம். ஒரு சட்டம் இடையில எல்ஐசி சட்டத்தை கொண்டு வந்திருந்தாங்க. அதாவது மூலதனத்தை 5 கோடியிலிருந்து 100 கோடியாக அப்போ அரசாங்கம் பணம் தரல, அது வேற. ஆனா உயர்த்தும் போது அந்த சட்டத்துல ஒரு ஷரத்து 5% டிவிடெண்டுங்கிறத 10% மாத்தினாங்க. பட் அந்த சட்டம் அப்போது நிறைவேற்றப்பட்டால் அந்த சட்டத்தை அந்த பார்ட்டை நடைமுறைப்படுத்தல் இவங்க நடைமுறைப்படுத்திட்டாங்க. படுத்தின பிறகு சென்ற ஆண்டு நம்ம கிட்டத்தட்ட 8,000 சில்லற கோடி ரூபாய் டிவிடெண்ட் கொடுத்துருக்கோம். இந்த ஆண்டாவது 12,207, 1.5 மடங்கு, ஆமா அரை மடங்கு அதிகம் இருக்கு, 8,000 12,000. அதற்கு காரணம் சென்ற ஆண்டு நம்முடைய லாபம், எல்ஐசியினுடைய லாபம் 50,000 கோடி, சுமார் ஏறக்குறைய 50,000 கோடி ரூபாய். இந்த ஆண்டு கிட்டத்தட்ட ஏறக்குறைய 59,000 கோடி ரூபாய். எனவே டிவிடெண்ட் அதிகரிச்சிருக்கு. அந்த டிவிடெண்டை கொண்டு போய் கொடுத்து 2 நாள் கூட ஆகல. நிதியமைச்சர், இந்தியாவினுடைய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் சிரித்து கொண்டே வாங்குறாங்க. எல்ஐசி எவர் ஃபெயிலிங் எல்ஐசி அப்படின்னு அக்னாலேஜ் பண்ணி வாங்குறாங்க. ஆனா 2 நாள் கழிச்சு இந்த பங்கை விற்பதற்கு எல்லா அறிவிப்புகளையும் செய்து எல்லா வேலையும் முடிச்சு அதை பண்றாங்க. எப்படி இவர்களால் எப்படி முடியுது அப்படின்னு ஏராளமான பொதுமக்களுக்கும் நம்ம ஊழியர்களுக்கும் அதிகாரிகள் எல்லாம் ஆச்சரியம். ஆனா இவங்க ஆச்சரியப்படுறது தவறு. ஏன்னா அவர்களுடைய கொள்கை அப்படி. ஏன்னா இந்தியாவினுடைய பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகு அவர் ஒரு கூட்டத்துல பேசும்போது பப்ளிக் செக்டார் ஆர் பார்ன் டு டை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. பிறந்தா எல்லாரும் இறந்துதான் ஆகணும், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. நானானாலும் நீங்க ஆனாலும் யாரானாலும் பிறந்தா இறந்துதான் ஆகணும். அதுபோல பொதுத்துறை நிறுவனங்கள் பிறந்தாலும் இறக்கும், பப்ளிக் செக்டர் பார்ன் டு டைனா பிறந்திருக்கு இறக்கும் அப்படின்றார். அது காலப்போக்கில் எப்படி அது மாறி போகுன்றதெல்லாம் தெரியல. யாருக்காவது 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் இருக்கும்னு யாருக்காவது தெரியுமா? தெரியாது. அது காலப்போக்கில் வளர்ச்சியின் போக்கில் மாறுதுங்கிற. ஆனா அதை சாகடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதா இவங்க கொள்கை. பப்ளிக் செக்டர் ஆர் பார்ன் டு டை. ஆனா அதை பார்ன் டு டைனா பிறந்தது இறந்ததுக்காகன்னா அப்படி விடலாம். ஒரு மனுஷன் பிறந்தது இறந்ததுக்காக இறக்குறதுக்காகன்னா ஒரு வயசுல குழந்தையா பிறந்து அவர் 90-100 வயசு வரைக்கும் வாழ்றதுக்கு முன்னாடி அவரை கொலை பண்றது 40 வயசுல ஆளை காலி பண்ணணுமா? அப்படி இருக்கு இவங்களோட கொள்கை. எனவே பொதுத்துறைகளை இல்லாத இருக்கக்கூடாது என்ற கொள்கையில இருந்துதான் அது வருது. அதனாலதான் சிரித்து கொண்டே அதை பெறுவதும் சிரித்துக்கொண்டு 2 நாளுக்கு பிறகு அதை விற்பனை செய்வதற்குமான முயற்சி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த கொள்கையை முழுமையா புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு தெரியும் இவங்களோட. ஒரு பக்கம் பப்ளிக் செக்டர் பார்ன் டு டை சொல்ற இவரு. ஆனா அந்த 1956 when this LIC was formed என்ன சொன்னாங்க? this is temple of the country, temples of the country, public sectors are temples of the country சொன்னாங்க. ஸோ ஏன் அந்த மாதிரி ஒரு சுவிட்ச் ஓவர், இந்த மாதிரி ஒரு சுவிட்ச் ஓவர் ஆயிருக்கு பாருங்க ஆட்டிடியூட் ஆஃப் தி கவர்மெண்ட். அதுவும் ஒரு கவர்மெண்ட் தான், இதுவும் ஒரு கவர்மெண்ட் இருக்கு. ஒரு டெம்பிளை நீங்க அழிக்கணும்னு முடிவு பண்றீங்க. அப்போ வாட் இஸ் தி ஆட்டிடியூட் ஆஃப் திஸ், வாட் இஸ் த மெசேஜ்? இல்ல, அன்னைக்கு இருந்த அரசாங்கம் ஒரு கலப்பு பொருளாதாரத்தை முன்னெடுத்தாங்க. என்ன கேட்டா கலப்பு பொருளாதாரம்ங்கிறதே ஒரு மோசடின்னு தான் சொல்லுவேன். எனவே கலப்பு பொருளாதாரத்தை ஏன் முன்னெடுத்தாங்கன்னா 1947 இந்தியா விடுதலை அடைந்தது. இந்தியா விடுதலை அடைந்த பிறகு இங்கு தொழில்கள் துவங்குவதற்கோ
உயர்கல்வி நிறுவனங்கள் தொடங்குவதற்கோ சாலைகள் போடுவதற்கோ யாரும் முதலீடு செய்வதற்கு தயாராக எந்த தனியாரும் இல்லை. எனவே மூலதனம் தேவைப்பட்டது. அப்படி தேவைப்படுகின்ற மூலதனத்தை எவ்வாறு திரட்டுவது என்று அன்றைக்கு இருந்த அந்த அரசாங்கம் சிந்தித்தது. அன்றைக்கு இருந்த ஏகாதிபத்தியங்கள் எல்லாம், நீங்கள் இதெல்லாம் செய்யாதீங்க, நாங்களே உங்களுக்கு தரோம், நீங்க கடனை மட்டும் வாங்கிட்டு பணத்தை கட்டுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அன்னைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் ஒரு கலப்பு பொருளாதாரத்தை, அதாவது சோசியலிசம் as well as கேபிட்டலிசம், அதுவே தவறு. உண்மையான சோசியலிச பொருளாதாரத்துல இருந்தா இந்த சிக்கல் இருந்திருக்காது. எனவே ரெண்டையும் இணைப்பது அப்படின்னு வந்தாங்க. கலப்பு பொருளாதாரம், அதே ஒரு மிக்சட் எக்கானமி. மிக்சட் எக்கானமில என்னன்னா, இந்த பணத்தை எல்லாம் திரட்டி இந்த தொழில்களை நடத்தி அதன் மூலம் தேசத்திற்கு தேவையான வளர்ச்சியை ஏற்படுத்திய பிறகு, வளர்ந்த பிறகு, இன்னைக்கு இதன் மூலமாக வளர்ந்தவர்கள் எல்லாம் இனிமே எதுக்கு இந்த தொழில் அரசாங்கம் நடத்துது, அரசாங்கம் தொழில் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை, பிசினஸ் இஸ் நாட் த பிசினஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் என்று பிரைம் மினிஸ்டர் சொல்வதெல்லாம் சும்மா கிடையாது. இனிமே அரசாங்கம் தொழில் நடத்த வேண்டாம் என்று முதலாளிகள் சொல்லுவதை அவர் சொல்றாரு. பிசினஸ் இஸ் நாட் தி பிசினஸ் ஆஃப் தி கவர்மெண்ட். The business of the government is to help the industrialists to ease up doing business. எவ்வளவு லகுவாக பிசினஸ், நீங்க லகுவாக வாழ்றீங்களான்றது அவங்களுக்கு அக்கறை இல்லை. ஆக ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸை ஏற்படுத்துவதுதான் அரசினுடைய, எவ்வளவு எளிதாக வியாபாரத்தை அவர்கள் செய்வதற்கு உதவுது. வியாபாரம் செய்யணும்னா என்ன தேவை? மூலதனம் தேவை. மூலதனம் எங்க இருக்கு இந்தியாவை பொறுத்த அளவில்? எல்ஐசியில் இப்படி பலப்பட்ட. எனவே அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தனியார் மயப்படுத்தி இவர்கள் கையில கொடுத்து ஒரு முதலாளித்துவ, ஒரு கேபிட்டலிஸ்டிக் பொருளாதாரத்தை நோக்கி நாட்டை திசை திருப்பி கொண்டு போவதற்கான முயற்சி தான் அவர்களுடைய முயற்சி. மக்கள் ஆதரவு இருந்ததன் காரணமாகத்தான் அன்னைக்கு தேசியமயப்படுத்தினாங்க. இன்னைக்கு இவங்க மக்களை திசை திருப்புறாங்க, பொதுத்துறைகள் வேண்டாம்னு சொல்றாங்க. ஆனா ஒரு வாக்கெடுப்பு நடத்தினா இப்போ சொல்லுவேன், 90% மக்கள் எல்ஐசி பங்குகளை விட்டது தவறு என்றுதான் சொல்லுவாங்க. இன்றும் எல்ஐசி எல்லாம் இன்சூரன்ஸ் சொன்னாலே எல்ஐசி சொல்லுவாங்க. எத்தனை கம்பெனி வந்துக்கலாம், 25 கம்பெனி வந்துக்கலாம். காப்பி எடுக்கிறதுல கம்பெனி என்ன வந்தாலும் ஜெராக்ஸ்னு தானே சொல்றோம். அது மாதிரி இன்சூரன்ஸ்னா எல்ஐசி தான். அப்படி பேர் எடுத்த நிறுவனத்தை இவங்க எப்படி அதை எப்படி தனியாருக்கு கொடுப்பது என்பதை கொஞ்சம் கொஞ்சமாக, இந்த இது சொல்லுவாங்க, இந்த பாஸ்பரஸ்ல ஆர்கானிக் விஷத்தை கொடுக்கறது, அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அதை காலி பண்ணி ஒரு ஸ்டேஜில் கொண்டு போய் அதை தனியார் கையில கொடுக்கணும் அப்படின்றது அவங்களோட எண்ணம். அதுக்கு விடணுமா வேண்டாமா, அதை தடுக்கணுமா வேண்டாமா, யாருக்கோடது எல்ஐசி, மக்களோடதா இல்ல இந்த முதலாளி இது கேபிட்டலிஸ்டோடதா என்பதுதான் கேள்வி. நாம மக்களோடன்றோம், அவங்க கேபிட்டல் அதிகாரம் அவங்க கையில இருக்கிறதுனால அது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஒட்டகம் கூடாரத்துல மூக்க நுழைக்கும், அப்புறம் ஒட்டகம் புல்லா கூடாரத்துல இருக்கிற நம்ம வெளியே தடுத்தோம். அது மாதிரி அந்த வேலையில அவங்க இருக்காங்க. கடைசியாக ஒரு கேள்வி, நீங்க ஒரு ஜெனரல் செக்ரட்டரியா கிட்டத்தட்ட 20 வருஷமா இந்த டிவிஷனை நல்லபடியா நடத்தி வந்துருக்கீங்க. யூ ஆர் வெரி மோர் ரெஸ்பான்சிபிள் பர்சன். அதான் உங்களோட வார்த்தைக்கும் மதிப்பு உண்டு. What is the message you will give to your co-employees, be it class 1, class 2, number 1 members, class 3 employees? இந்த ஆஃபர் ஃபார் சேல் அவங்களுக்கு வாங்குறது நல்லதா? ஏன்னா ஏற்கனவே நிறைய பேர் அடிபட்டிருக்காங்க, இல்லை நிறைய பேர் அவங்க லாஸ் மணி, பட் ஸ்டில் யாரை கிரீட் விட்டது? ஏன்னா இப்போ என்ன பார்ப்பாங்கன்னா, அந்த 382 ரூபாய் தான் பார்ப்பாங்க. ஸோ we can cover up those expenses சொல்லிட்டு பார்ப்பாங்க. இஸ் இட் அட்வைசபிள் நம்ம ஆளுங்களுக்கு? என்ன, வாட் இஸ் த மெசேஜ்? எப்பவுமே அனுபவம் தான் சிறந்த ஆசான். அதுதான் நம்முடைய கோவர்க்கர்ஸ், அதிகாரிகள், வளர்ச்சி யாரா இருந்தாலும் நான் சொல்லுவேன். 2002 மேயில 3% விற்கும்போது எல்லா அலுவலகங்கள்லையும் கடையை போட்டு நிர்வாகம் ஃபார்ம் கொடுத்து எழுதி வாங்கி கொடுத்தாங்க. ஆனா என்ன சொல்லப்பட்டது அன்னைக்கு? நீங்க இப்ப 949க்கு வாங்கினீங்கன்னா 3 மாசத்துல 3000 ரூபாய் ஆயிடும், 1 வருஷத்துல 6000 ஆயிடும், 2 வருஷத்துல 10,000 ஆயிடும். அப்படியே கணக்கு சொல்லிட்டு நம்மளும் கனவுல படுத்து ஆஹா வந்துடும் போல் இருக்க, ஒரு 100 வாங்கி போட்டா இவங்க சொல்ற ரேஞ்சு 4 வருஷத்துல பார்த்தா 1 லட்சம் ரூபாய் வந்துடும்னு நம்ம ஆளு யோசிச்சு 6 லட்சம் ரூபாய் பேங்க்ல கடன் வாங்கிட்டோம்.
கடைசியில என்னாச்சு? 949 என்பது குறைஞ்சு 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 இன்னைக்கு 382. அதுக்கு போனஸ் ஷேர் இஷ்யூ பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, வந்திருக்கு. அது எப்போ 3 வருடம் கழித்து தானே. இன்னும் அப்படிதான் இருக்கு. ஏன்னா மார்க்கெட் இஸ் ஆப்ரேட்டட் புரோக்கர்ஸ், டாப் புரோக்கர்ஸ், வெளிநாட்டு எஃப்ஐஐஸ். எனவே மார்க்கெட் ஒன்றும் நேர்மையானது இல்லை. அங்கு ஒருத்தரை அடித்தால் தான் இன்னொருத்தர் வாழ முடியும். எம்ப்ளாயி போய் வாங்கினா அவங்களை அடிச்சாதான் இவங்க வாழ முடியும். எனவே 382 வாங்கி அடுத்த மாசமே உங்களுக்கு போகும் அப்படின்னா நமக்கு அனுபவம் தான் நல்லது. வாங்கியிருக்கீங்க, அனுபவப்பட்டிருக்கீங்க, அனுபவத்தின் அடிப்படையில முடிவெடுங்க. எல்ஐசியை பாதுகாக்கணும், இந்த உணர்வை வச்சுக்குங்க. இன்னைக்கு நாம சமூகத்தில் பெற்றிருக்கக்கூடிய அத்தனையும் எல்ஐசி நமக்கு தந்தது என்கின்ற அந்த உணர்வு உங்களுக்கு இருந்தாலே என்ன செய்யணும்னு உங்க மனசு சொல்லும். அது மாதிரி செய்யுங்க. நன்றி தோழர் ரமேஷ்குமார் அவர்களே. நன்றி. நிறைய கொஸ்டினுக்கு நீங்க வந்து பதில் அளிச்சிருக்கீங்க. நம்ம வியூவர்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. இது முதற்கண் நம்ம வந்து நன்றி வந்து யார் சொல்லணும்? நம்ம மீடியா டீமுக்கு சொல்லணும், விச் இஸ் கண்டக்டட் திஸ் அந்த இது பண்ணுக்கு சொல்லிட்டு. ஓகே, நன்றி. தேங்க்யூ காம்ரேட். தேங்க்யூ. நீங்க ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க, மீடியா கமிட்டி ஒரு வாய்ப்பு கொடுத்தது. இதை வந்து மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவர்களுக்காக தான் இந்த போராட்டம். எனவே எல்ஐசியை முழுமையாக பொதுத்துறையில் வைப்பதற்கான உதவியை மக்களாகிய நீங்கள் செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையோடு நான் வந்து நன்றி சொல்றேன். தேங்க்யூ காம்ரேட்.